சனி பகவான் 2½ ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி உண்டு. இந்த முறை கடந்த 6 மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிச்சாரம் பெற்றதால் நாம் இந்த 2 வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார். இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனி பயிற்சி என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், பளிச்சென்று தெரியும் துளாராசி நேயர்கள். துளாராசி இருக்கிறவர்கள் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, நடுநிலையாக இருப்பார்கள், ஜட்ஜாக இருப்பார்கள். அந்த மாதிரி துளாராசியில் பிறந்தவர்கள் ஆர்கிடெக்டோ அல்லது மற்றபடி கிஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரி பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களாகவோ துளாராசிக்காரர்கள் மிகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி நேயர்களுக்கு பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உண்டாகும். அதனால் எனக்கு தெரிந்த அளவில் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவர்கள் செய்ய அதே சமயத்திலேயே அந்த குழந்தை பிறந்திருந்தால் இப்போது ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறது துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் ஸ்கூல்லேருந்து ரிமார்க் வரும். ப்ராக்ரஸ் கார்டில் ஹோம்ஒர்க் பண்ணல, டயத்துக்கு வரல, அதனால் படிக்க மாட்டேங்கிறா, இங்கே வம்பு பண்ணுறா, அந்த மாதிரி பசங்களால் சில தொந்தரவுகள். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய இடத்துலேருந்து வரும்போது அந்த பசங்களால் சில கம்ப்ளைண்ட்டுகள் அக்கம் பக்கத்தில் வரலாமே தவிர பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. அதே சமயத்தில் கன்சீவாக இருந்தாங்கன்னா அந்த மருத்துவ செலவு மூலமாக சரியாகும்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாமல் மருத்துவம் சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, அதுக்காக இந்த டேப்லெட் கொடுக்குறேன், அதுக்காக இந்த சிறப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பயிற்சி சிறப்பு அம்சமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நடுநிலையாக இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இவர் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்றால், இவர்களுடைய முன்னோர்களுடைய, அதாவது அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த சரீரம் எப்படி வந்தது, அந்த சரீரத்தை முன்னோர்களால் வந்தது. அந்த மாதிரி அந்த முன்னோர்களுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து, அசட் நம்ம எடுத்துக்கிறோம். அதனுடைய அசட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் அவங்கள விட்டுறோம். அதனால் அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் இல்லையா? அதனால் இந்து தர்மத்தில் இருக்கவங்க அந்த தர்ப்பணங்கள் சொல்லக்கூடிய திதி எப்போ இறந்தாங்களோ கண்டுபிடிச்சி பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கம்மியாக இருக்கும். அந்த ஆசீர்வாதங்களை செய்து அப்பா இல்லாதவங்க தம்பதியரால் சேர்ந்து அந்த திதியை சரியாக செஞ்சிங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மருத்துவ செலவு குறைஞ்சி ஆண் குழந்தை பிறக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 5ல் சனி இருக்கிறதுனால குழந்தைகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்குமே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் தான். வியாபாரமாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய பயிர் உதவியாக இருக்கட்டும், நல்ல மார்க்குகள் கிடைக்கும். பசங்களால் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருமே தவிர மற்ற திரும்ப திரும்ப அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டை தவிர சனியினால் எந்த பாதிப்பும் எந்த குறைபாடும் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி சனி நல்ல இடத்துக்கு தான் வரார். ராகு பக்கபலமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய அண்டை மாநிலங்களுக்கு செல்வதோ, வியாபார வர்த்தகமாக ட்ராவல் விசா மாதிரி சென்று வருவதோ இன்னும் நல்ல தெம்பும் தெளிவும் தன்னம்பிக்கை கூடக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பார்கள். கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே ஒரு போர்க்களமாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சண்டை போட்டு கொண்டு இருந்தவர்கள்லாம் ஒன்று வாழ்வார்கள். அவருடைய துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக பார்ப்பதனாலேயே இவருக்கு பிரிந்திருந்த கணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துவார்கள். பிரிந்த கணவன் மனைவியர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஒரு சின்ன விஷயத்துக்கு பிரிஞ்சிருப்பாங்க, அது சப்ஜெக்டே இருக்காது. பெரிய லெவலில் பொறுப்பான ஒரு சண்டைக்கான காரணம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள சின்ன விஷயமா இருக்கும். அந்த சின்ன ஒரு செகண்டில் தூக்கி போட்டுருவாங்க. நம்ம சினிமா ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தில் போட்டிருப்பாங்க, ஈகோ ப்ராப்ளம் மாதிரி. அந்த மாதிரி சின்ன விஷயத்தினால பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். வியாபாரமாகட்டும், வர்த்தகமாகட்டும், வேலை செய்யக்கூடிய பணியிடங்களாகட்டும், எதுவுமே இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு புது தெம்பும் தெளிவும் ஒரு சிந்தனையும் ஒற்றுமையும் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த துளாராசிக்கு இருக்கிறது. காலத்திலே குழந்தை பிறக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. அவருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான சனி 5ஆம் இடத்தில் இருப்பதனாலேயே தசாபுத்திகளை வச்சு பார்க்கும்போது 2 பேர்களுக்கான ஜாதகத்தை வச்சு தான் பார்க்க வேண்டும். இருந்த போதிலும் அவருக்கு ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டாகும். திருமணம் நடக்க வேண்டிய துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். ஏனென்றால் துளாராசிக்கு சனி பகவான் நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார். அந்த வீட்டிலே சனி உச்சம் பெற்றவராக இருப்பார். அதனால் சனி பகவான் துளாராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றத்தை கொடுப்பாரே தவிர
அவருக்கு நேர்மறையாக செயல்பாடுகள் இல்லை. அவரால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. பெரிய லெவலில் பரிகாரங்கள் தேவையில்லை. ஒரே ஒரு முறை திருநள்ளாறு சென்று வந்தீர்களேயானால் போதும் என்பதிலே வருத்தம் இல்லை. அதனால் உங்களுக்கு சனி பகவான் மீது எந்த கோபமும் வேண்டாம். துலா ராசிக்காரியை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். சனி பயிற்சியில் 2 ஆண்டுக்கு நல்ல வளமோட்டம் இருக்கும். வியாபாரத்திலேயோ ஷேர் மார்க்கெட்லேயோ வர்த்தக எந்த தொழில் செஞ்சாலும் அதில் அபரிமிதமான லாபத்தை ஈட்டக்கூடியவராக இருப்பார்கள். தன்னை மீறிய பலம் அவர்கள் வரும். நான் சாதிப்பேன், கண்ணுக்கு எட்டின வரைக்கும் வெளிச்சம் தெரியாமல் இருந்தார்கள். இப்போ வெளிச்சம் தெரிகிறதுன்னு தன்னம்பிக்கை கூடக்கூடியவராக இருப்பார்கள். பளிச்சென்று இருக்கக்கூடியவராக இருப்பார்கள். வக்கீல் துறை ஜட்ஜாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதாவது துளாராசி என்று சொன்னாலேயே இப்போது 3வது இடத்தில் இருக்கிற, அதாவது இந்த சனிப்பயிற்சி மேஷம், தனுசு, துலாம் இந்த மாதிரி 3 ராசிகருக்கு ரொம்ப அதிகமான பலத்தை கொடுக்கக்கூடியவர், ஒரு அட்வான்டேஜ், நல்ல பலமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்படி பார்க்கும்போது துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஏற்றத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சுபம்.